கதை, அன்பு மற்றும் வாழ்க்கை விதைகள் வாங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னொரு புதிய கதையை கேட்போமா? கதையை கேட்டுட்டு நம்ம யூடியூப் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா சுவாரஸ்யமான கதைகளை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தருவதற்கு நான் தயாராயிருக்கிறேன். கதையை கேட்போமா? கதையை கேட்டுட்டு நம்ம யூடியூப் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா சுவாரஸ்யமான கதைகளை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தருவதற்கு நான் தயாராயிருக்கிறேன். பசுமை பறந்த ஒரு அழகான ஊர் இருந்தது. அதன் பெயர் பழையனூர். அந்த ஊரில் அன்பு என்ற நல்ல விவசாயி வாழ்ந்தார். அவர் வயது 40. ஆனால் அவரது மனது எப்போதும் குழந்தை போல் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் காலையில் சூரியன் மெதுவாக மேகங்களுக்கு மேல் தலை தூக்கி கொண்டிருந்த போது அன்பு தனது வயலில் காளை மாட்டில் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். பறவைகள் பாட்டு பாட, காற்று ஆடி விளையாட, நிலம் மனம் வீசியது. அந்த நேரத்தில் 2 சுறுசுறுப்பான குழந்தைகள் துளசி மற்றும் விசு ஓடி வந்தார்கள். அண்ணா, இந்த வயல் வேலை சுமாரான வேலை மாதிரி இருக்கே, துளசி சொன்னாள். ஆமாம், சுடச் சுட வெயிலில் உழைத்தால் என்ன கிடைக்கும், விசு கிண்டலாக சொன்னான். அன்பு புன்னகைத்தார். அப்படி நினைக்கிறீங்களா? வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு சிறிய பயணத்தை காட்டப் போகிறேன் என்று சொன்னார். அன்பு அவர்கள் இருவரையும் அழைத்து ஒரு பெரிய பழைய அரச மரம் கீழே கொண்டு வந்தார். அந்த மரம் பெரிதாகவும் புதுமையாகவும் தெரிந்தது. அவர்கள் கீழே நின்றதும் அப்படியே அற்புதம் நடந்தது. அந்த மரத்தில் ஒரு பெரிய முகம் தோன்றியது. அந்த முகம் மென்மையாக, கனிவாக பேசத் தொடங்கியது. வணக்கம் பிள்ளைகளே, விவசாயம் இல்லாமல் இந்த உலகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் வியப்புடன் மரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அரச மரம் தனது பெரிய கிளையை மண்ணை தொட வைத்தது. திடீரென்று அவர்கள் முன்பாக ஒரு காட்சி தோன்றியது. பசுமை இல்லாத வெறிச்சோடிய நிலம், சிறிய குழந்தைகள் பசியுடன் அழுது கொண்டிருப்பது, தெரிந்தது மரமில்லாத தூசி கடல் போல நகரங்கள். விசு பயந்து விட்டான். இது உண்மையா என்று கேட்டான். துளசி கவலையுடன் கேட்டாள், எல்லோரும் உணவு இல்லாமல் பட்டினியாகி விடுவார்களா? அப்போது அன்பு மென்மையாக பேசினார். விவசாயம் என்பதே உயிரின் முதல் விதை. நாம் சாப்பிடும் உணவோ, அணியும் உடையோ, குடிக்கும் நீரோ அனைத்தும் விவசாயத்தின் அருமையான பங்களிப்பு. அவர் ஒரு சிறிய கதை போல அவர்களுக்கு காட்சிகளை காட்டினார். சிறிய விதைகள் நெளிக்கப்பட்டது. சூரியன், மழை, காற்று உதவியுடன் சிறு தாவரங்கள் வளர்ந்தது. அந்த செடிகள் பழங்களாகவும் காய்கறிகளாகவும் ஆனது. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். துளசி மற்றும் விசு ஒரே சுவாசத்தில் கூச்சலிட்டார்கள், விவசாயம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. கடைசியில் துளசி, விசு மற்றும் ஊரின் மற்ற சிறிய பிள்ளைகள் அன்புடன் சேர்ந்து ஒரு அழகான சிறிய தோட்டம் அமைத்தார்கள். அவர்கள் எல்லோரும் பூமிக்கு நன்றி கூறுவது போல் சிரித்தார்கள். அந்த நேரத்தில் அரச மரம் மென்மையாக பேசியது. ஒரு சிறிய விதையை நட்டு வளர்ப்பதன் மூலம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை சிறிது சிறிதாக காப்பாற்றுகிறார்கள். மண்ணின் மனமும் பசுமையின் இசையும் குழந்தைகளின் சிரிப்பும் அந்த ஊரை நிறைத்தது. கதை முடிந்தது.